சென்னை தியாகராய நகரில் பூக்கட்டுவோர் பேரவை மற்றும் ஸ்ரீராம் நிதி நிறுவனம் சார்பில் பூக்கட்டும் தொழிலாளர்களுக்கு கடனுதவி வழங்கப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் உள்ள விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சார்பில் பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பூக்கட்டுவோர் பேரவை மற்றும் ஸ்ரீராம் நிதி நிறுவனம் சார்பில் பூக்கட்டும் தொழில் செய்பவர்களுக்கான கடனுதவி வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பாரதத்தின் வரலாறு குறித்த கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக ஆராய்ச்சியாளர் டாக்டர் ஹரி மற்றும் டாக்டர் ஹேமா ஹரி உள்ளிட்டோர் பங்கேற்று இந்திய நாட்டின் வரலாறு குறித்து உரையாற்றினர். பல்வேறு கல்லூரியில் இருந்து 50க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பங்கேற்று வரலாறு குறித்து தெரிந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் அகில உலக செயல் தலைவர் வேதாந்தம் இயக்குனர் கிருஷ்ணராவ், ஒருங்கிணைப்பாளர் பொன்கி பெருமாள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உலக வரலாறுல பாரதத்துக்கும் தமிழகத்துக்கும் தென்னிந்தியாவுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு, அழகான தொடர்பு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுட்டா நம்ம பாரத வரலாறு உலக வரலாறுல ஒரு முக்கியமான பிரதம ஸ்தானத்தை பிடிச்சு நம்ம வரலாறைய பார்க்குற கண்ணோட்டத்தை அழகா மாற்றி அனுபவிக்கலாம். ஹிஸ்டரியோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வரலாற்றை நம்ம எப்படி பதிவு செய்யறோம், வரலாறுன்னா எப்படி பார்க்குறோம், அந்த வரலாறுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், உள்வாங்கிக்கிறோம், அதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், இதுதான் ஹிஸ்டரியோகிராஃபி. ஹிஸ்டரியோகிராஃபி சும்மா எழுதிட்டு போகிறதுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த ஹிஸ்டரியோகிராஃபிக்கு பர்பஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதனோட அண்டர்லைன் வேல்யூஸ் என்ன, அதெல்லாம் ரொம்ப முக்கியம் பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பாரத ஹிஸ்டரியோகிராஃபியில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். உண்மையை வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், இதுதான் இளஞ்சலைமை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற நோக்கத்தோட ஆர்எஸ்என் இந்தியாலஜிக்கல் ரிசர்ச் நாட்டை பற்றி நல்ல ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியது. இவங்களை மாதிரி பெரியவங்களை அழைச்சி சரித்திரத்தை தெரிஞ்சுங்க. இப்போ நிறைய சரித்திரம் பற்றி டீச்சர்ஸ்லாம் சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, 10ஆம் வகுப்பு நாங்கள் மாணவர்கள்லாம் போய் எடுத்து சொல்லுது அப்படின்னு அவர்களுக்குள்ளே விழிப்புணர்வு வேறு ஆராய்ச்சின்றது வேற, விஞ்ஞான தொழில்நுட்பம் வேறு, அதை தேடிடும் முறை என்பது வேறு, அப்போ நம்மலாம் பேசுறது வேறு, அரசு வேறு. ஸோ அதனால தான் இந்த இந்தியாலஜிக்கல் ரிசர்ச் சென்டர், இந்தியாவியல் ஆராய்ச்சி நிறுவனம் ஐயா அவருடைய ஆசீர்வாதத்தில் போன வருஷம் ஆரம்பிச்சது. பெரிய ஆர்கனைசேஷன்